வெளியே சொல்ல முடியாத அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் மனசுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம். என் நிலைமை யாருக்கு தெரியும், நான் அழுகிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு பலவீனம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் கவலைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கலாம். நான் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் மருத்துவமனையிலே போய்விடுகிறது. என் சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை, எனக்கு சௌக்கியம் இல்லை, எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கலாம். உங்களுடைய புலம்பலின் சத்தத்தை கேட்கிற தெய்வம் இன்றைக்கு நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உனக்கு வரப்பண்ணி உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.